இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு. மழை வேற அப்பப்ப வந்துகிட்டு இருக்கு. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கா? இருக்கு. சொந்த மண்ணிலேயே ஒரு மரண கேவலம். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் சரித்திரத்திலேயே இப்படி ஒரு நடக்க கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரிக்கி பாண்டிங், மேத்யூ வைடன் எல்லா லெஜண்ட்ஸுமே ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமை பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. காபால வெஸ்ட் இண்டீஸ் செஞ்ச சம்பவம் மாதிரியா இல்ல அதை விட பயங்கரமா? குட்டி ப்ரோ, பங்களாதேஷ்க்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடந்தது. இதுல பங்களாதேஷோட லீடிங் பவுலர்ஸான நஹித் ராணா, ஷொரிஃபுல் இஸ்லாம் ரெண்டு பேருமே இல்லாம 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியாவை ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க. நாகினி பாய்ஸ் இப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களே, திடீர்னு என்னாச்சு? வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் குட்டி ப்ரோ. இதனால தான் ரிக்கி பாண்டிங் டைரக்டா திஸ் இஸ் a disgrace கீழ்ச்சிருக்காரு. டீம்ல இமிடியேட்டா பேட்டிங் லைன் அப்ப மாத்தணும், டாப் ஆர்டர்ல புது பசங்களுக்கு சான்ஸ் தரணும்னு கடுப்பா வெடிச்சிருக்காரு. ஆமாப்பா, இந்த ஸ்டீவ் ஸ்மித், லபுஷன் எல்லாம் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்றது இல்லையோ? குட்டி ப்ரோ, லபுஷனே பத்தி மேத்யூ வைடனும் அதான் சொல்லிருக்காரு. அதாவது லபுஷனே மாதிரியான மொக்க ஃபார்ம்ல இருக்க சீனியரை தூக்கிட்டு சாம் கான்ஸ்டான்ஸ் மாதிரியான யங் டேலண்ட்ஸை உள்ள கொண்டு வாங்கன்னு கதறி இருக்காரு. அதோட இல்லாம டிராவிஸ் ஹெட்ட ஓபனிங் அனுப்பாம அவரோட யூசுவலான 5th ஸ்பாட்டுக்கு அனுப்பணும்னு சரியான போட போட்டிருக்காரு. ஒரு வழியா ரிக்கி பாண்டிங்கும் ஹைடனும் வாயை திறந்து பேசிருக்காங்களே. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல குட்டி ப்ரோ, கூடவே மார்க்வா எக்ஸ்பிளிட்டா என் வாழ்க்கையில நான் பார்த்த பிக்கஸ்ட் ஷாக் டிஃபிட்னா அவர் இதுதான் சொல்லிருக்காரு. குறிப்பா ஆஸ்திரேலியாவோட கேப்டனான பேட் கமின்ஸ் செகண்ட் டெஸ்ட் ஸ்குவாட்ல மிகப்பெரிய அதிரடி மாற்றங்கள் நடக்க போறதா ஹிண்டும் கொடுத்திருக்காரு. சோ ஹோப்ஃபுல்லி ஆஸ்திரேலியா பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மக்களே, ஆஸ்திரேலியன் டீம்ல இப்ப என்ன பிரச்சனை இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.